வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024க்கான ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட். அண்ட் அதே மாதிரி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் இந்த வீக் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அண்ட் இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்கர் மேலா. ஓகேங்களா, ரோஸ்கர் மேலா அப்படின்னா தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். தெரியல அப்படின்னா மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பணி நியமன விழா. ஓகேங்களா, ஃபைனலாக ஒரு சில பேர் கூப்பிட்டு அந்த இடத்துல பணி நியமன விழா அந்த சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான எந்தெந்த இடத்துல நடக்கணும் அப்படின்ற லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருந்தது. நேற்று நிறைய நார்த் இந்தியன் சேனலில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு அந்த பிடிஎஃப் எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா, கிடைச்சா நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஆவடியிலையும் சிவகங்கை ஆர்டிசி சிவகங்கையிலும் நடக்கிறதா ஆல்ரெடி எங்கே நடந்ததோ அதே இடத்துல நடத்துறதுக்கான அந்த ஷெட்யூல் பிடிஎஃப் அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பிடிஎஃப். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ செலவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கான இன்கம் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அஃபிஷியலாக அவங்களுக்கு லீக் ஆகிருந்தா, அது ஆஃபீஸ் மூலிமா போனது அவங்களுக்கு லீக் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் நேற்று ரிசல்ட் வர மாதிரி நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் எதுவும் வரல. ஓகேங்களா, ரிசல்ட்டுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரிசல்ட்டுக்கான உங்களுடைய நேம் பிடிஎஃப் எல்லாமே யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய எல்லாமே அந்த பிடிஎஃப் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஆஃபீஸர் சைன்ஸ் போட்டு அந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ரிசல்ட்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இந்த வீக்கெண்டில் இருக்கலாம். ஆனால் இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுடைய ஆர்டர் ரிசீவ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஜனவரியில் உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் வர மாதிரி ஜாயினிங் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக. ஸோ வேறு எந்த அப்டேட் இருந்தாலும் நான் நம்மளோட சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதும் அதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலில் லைவ் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வர பார்க்குறேன். ஓகேங்களா, ரிசல்ட் வந்ததும் லைவ்லி உங்களுடைய ரோல் நம்பர் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். அண்டு யாரெல்லாம் ரிசல்ட்காண்டி வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திரும்ப ரிசல்ட் இவ்வளோ என்னுடைய மார்க் இவ்வளோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இவ்வளோ மார்க்கு கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வர்றதுனால இந்த அளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது போன டைம். அதனால இந்த வாட்டி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஓகேங்களா, அதனால இந்த வாட்டி ஃபிசிக்கலுக்கே 73 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 48 எங்கே இருக்குது, 73 இருக்குங்க எங்கே இருக்குது. போன வருஷம் 48, ஃபிசிக்கல் 52 என்னமோ நினைக்கிறேன். இப்போ 48 சரியாக தெரியல. ஸோ அவ்வளோ மார்க் எடுத்தவங்க ஃபிசிக்கலுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி 73 மார்க் எடுத்தால் ஃபிசிக்கல் போயிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே, லாங்குவேஜ் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபைனல் கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. ஸோ நல்ல மார்க் எடுத்திருக்கோம், நமக்கு நம்மளுடைய ரிசல்ட் வரும் நம்மளுடைய மார்க்குக்கு அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதுதான் அடுத்த வருஷம் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அடுத்த ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி எவ்வளோலாம் கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராஸ்கோரை ப்ராக்டிஸ் பண்ணும் போது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நான் இதுதான் சொல்ல முடியும். திரும்பவும் எவ்வளோ மார்க்குக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்றத கேட்காதீங்க. ஏன்னா என்னால் சொல்ல முடியாது எவ்வளோ மார்க். அதனால தான் நான் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. இவ்வளோ மார்க்குக்கு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. சும்மாவே ஒரு 80 மார்க்குக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஒவ்வொரு டொமேஷனுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஓபிசிக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதனால அஃபிஷியலாக நம்மளை எதுவுமே புதுசாக எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்ல மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்க. இந்த மார்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதையும் கான்ஃபிடென்ட்டோட இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ரோஸ்கர் மேலாக்கான அப்டேட் பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வருங்க. ஓகேங்களா, இன்னைக்கு இல்லை, இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எதுவும் தெரியாது. ஆனால் இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் தான் என்னால் அடித்து சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி
நிறைய சேனல்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். நார்த் சேனலில் இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும் இதை பற்றியே நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. கன்ஃபார்ம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அப்டேட் கிடைச்சா மட்டும்தான் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய அருமை என்ன அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட் எப்படியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்கள் நம்மளோட சேனலில் எனக்கு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக பிடிஎஃப் கிடைச்சதும் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனல் லைவ் கொண்டாட பார்க்குறேன். அந்த லைவ்லேயே வந்து உங்களுடைய பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த வாட்டி 73 மார்க் ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்துருக்குது. அடுத்த வாட்டி இதோட இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடையாது, இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி காம்படிஷன் அதே மாதிரி வந்து வருஷம் வருஷம் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுடைய எஃபோர்ட் மட்டும் நல்லா வந்து கொடுங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் என்ன மார்க் கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் டிசிஷன். ஓகேங்களா? எக்ஸாமில் எடுக்கும் போதே ஒரு 100க்கு மேலே வந்து உங்களோட ஸ்கோர் பண்ண பாருங்க. 100 நிறைய பேர் வந்து 100ஆல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாராலுமே 100ஆல ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஸ்கோர் எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த செக்ஷன் வருதோ அதை மட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு எந்த செக்ஷன் வராதோ அதை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? எது வருதோ அதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வராத செக்ஷனை எந்தெந்த டாபிக் மட்டும் வருமோ அதை மட்டும் செலக்டடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அதை கொடுத்துட்டேன். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறவங்க இன்னும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு வருத்தமாக இருப்பீங்க. அதனால கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ கொடுத்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பாக இந்த வீக் எண்டில் ரிசல்ட் இருக்குது. வீக் எண்டில் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இந்த வீக் எண்டில் இருக்கலாம். பட் ஆனால் இந்த மந்த் டிசம்பர் மந்த்துக்குள்ளே உங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுடைய ஆர்டர் ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா? யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ நல்ல மார்க் எடுத்திருக்க எல்லாருக்குமே உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? கம்மியான மார்க் எடுத்திருக்கோம், ஸோ ஒரு 73லேருந்து 80க்குள்ளே இருக்குங்கல்ல, அவங்க மெஜாரிட்டியாக இவங்க இதுக்குள்ளே இருப்பாங்க. மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 5 to 6 மார்க் வந்து ஃபைனல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அசாம் ரைஃபிள்ஸ், ஐடிபிபி, அது மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் சிஏஎஸ்எஃப் இது மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் கட் ஆஃப் வேரி ஆகும். சிஏஎஸ்எஃப்லாம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும். இது யாருக்குமே ப்ரிடிக்ட் பண்ணி இவ்வளோ மார்க்குக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுடைய மார்க் நல்ல மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டோட இருங்க, அது மட்டும் போதும். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எந்த அப்டேட்னாலும் நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்ததும் உடனே அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.